இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏய், என்னாச்சுன்னு சொல்லி தொலை. என்ன சொன்ன? நல்லா படிக்கிற பொண்ணு பெரிய கம்பெனில வேலை பாக்குறா, ₹1,00,000 சம்பாதிக்கிறா. ஐயோ கடவுளே, என்னடி நீ இவ்ளோ அப்பாவியா இருக்க? ஏய், என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லி தொலை. அந்த பொண்ணு டிகிரியே முடிக்கல, எக்கச்சக்க அரியர் வச்சிருக்கா. காலேஜ்ல அவ மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. டிகிரி முடிக்காம எப்படி வேலைக்கு போக முடியும் அப்படின்னு நான் கேட்கல, எங்க வீட்டுக்காரு கேக்குறாரு. ஏன் தேவகி, என்னை யாரும் ஏமாத்த முடியாது சொல்லுவல்ல, ஆனா உன் மருமக இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே உன் தலையில நல்லா மிளகா அரைச்சிருக்கா. பார்த்து இருந்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இனி அவளை நான் கவனிச்சுக்கிறேன். சரிம்மா, நான் வரேன். காஃபி இன்னொரு நாள் வந்து குடிச்சுக்கிறேன், சரியா? இந்த வீடியோல இருக்கிற கல்யாணத்துக்கு பேரு தான் தீம் வெட்டிங். இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. கார்த்திக் தான் இத பார்த்து எனக்கு அனுப்பி வச்சான். ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல இருந்து பொண்ணு மாப்பிள்ள காஸ்டியூம்ஸ், வர கெஸ்டோட ட்ரெஸ் கோடுன்னு இப்படி எல்லாமே மேட்ச் ஆகுற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணிருவாங்க. நம்மளும் இந்த மாதிரி கிராண்டா பண்ணணும். என்ன அக்கா, நம்ம பட்ஜெட்டுக்கு? ஹே, இரு, நான் இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்ட. சரி சொல்லு. வெட்டிங் போட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், கேண்டிட் போட்டோகிராஃபி, போட்டோ பூத், டிஜேன்னு வர எல்லாரும் சும்மா மிரண்டு போற மாதிரி வித்தியாசமா பண்ணணும். ஏமா தீபா, முடிஞ்சுதா இல்ல இன்னும் இருக்கா? அவ்வளவுதான்ப்பா. அக்கா, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப செலவாகும்க்கா. நமக்கு இருக்கிற பட்ஜெட்டே ரொம்ப கம்மி தான். அதுக்கே நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. செலவானா என்ன? லைஃப்ல ஒரு தடவை தான் கல்யாணம் பண்றோம். அப்போ அது எவ்வளவு முக்கியமான ஈவென்ட். அப்படிப்பட்ட கல்யாணம் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ண வேண்டாமா? இந்த போட்டோகிராஃபி தான் நம்மளோட மெமரிஸே. நாளைக்கு நாம இந்த போட்டோஸ பாக்கும்போது நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சு நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸா இருக்கும். உடனே கிளம்பிங்க வா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயத்த? உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. போன்ல பேசினா சரிப்பட்டு வராது. உடனே வா. அத்த, என்னாச்சுக்கா? என்னன்னு தெரியல, உடனே கிளம்பி வர சொல்றாங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாதக்கா, எல்லாம் நல்லபடியா முடியும். இல்ல, எனக்கு என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சொன்னாலும் உனக்கு புரியாது. சரிக்கா, இப்ப கூப்பிட்டு இருக்காங்கல்ல, நம்ம உடனே என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். வா 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 வாக்கா. வாக்கா வா. அப்பா, என்னமாச்சு? அத்தை சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம்பா. சரிம்மா, பாத்து போயிட்டு வா. வாக்கா. அக்கா ஓகா. ஹலோ அண்ணா. நீங்க அனுப்பி விட்டுருங்கண்ணா. எனக்கு கட்டுப்படி ஆகுமான்னு தெரியல. ஆல்ரெடி என்னோட பட்ஜெட்டும் அதிகமா இருக்குன்னு. நீங்க பட்ஜெட் ரொம்ப கம்மியா சொன்னா ஒரே வேளை உனக்கு ராங் ரூட்ல வர. நீயா எப்பவும் ராங் ரூட்ல தான் வருவியா? ஏய், நான் ரைட்டு நாங்கன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? நீ சரியா இருந்தா உன்னை அதுக்கு எல்லாரும் வந்து தொலை பண்ண போறாங்க. நீ ஏன் அடிதடி பண்ற ரவுடி பையன்? நீ எனக்கு நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்குறியா? வாய் இருக்கு பாரு, வாய். இதனாலதான் உன்னை துரத்தி விடுறாங்க. ஆமா, அன்னைக்கு என்ன சொன்ன? எனக்கெல்லாம் யாரு பொண்ணு கொடுப்பான்னு சொன்னல, கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னல. இப்ப என்ன சொல்லுவ? இப்பவும் சொல்றேன், உனக்கெல்லாம் எவ வருவா? எவ வருவாளா? பூவே, பாரு எப்படி? இப்ப என்ன சொல்ற? பாவமா நீ? பார்க்க எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க. போய் இவன் தான் உனக்கு கிடைச்சானா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கவா?
இவனெல்லாம் கல்யாணம் பண்ணாம தப்பிச்சுறேன். ஏய் வாய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், இந்த திமிரு பிடிச்சவள எவன் தலையிலையும் கட்டிடாத. அதே கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். உன்ன மாதிரி ரவுடி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுத்துறாத. இங்க பாருங்க, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? மாமா, ரோட்ல நின்னு சண்டை போடாதீங்க, வாங்க நம்ம போலாம். ஏய் இனிமே என் கண்ணில் பட்டனு வை, அப்படியே அடிச்சு பறக்க விட்டுருவேன். நான் சொல்றதையும் கேட்டுக்கோ, நீயும் என் கண்ணுல பற்றாத. மூஞ்சி முகர கட்டி அப்படி வாயாடி. ஒரு இடத்துல பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். ஆமா, பாஸ் ஆகாம எப்படி வேலை கிடைச்சது? நீ எடுத்திருக்கிற மார்க்குக்கு பிளேஸ்மெண்ட் வாசல் பக்கம் கூட போக தகுதி இல்லைன்னு கேள்விப்பட்ட. அத்த, புரியல. என்ன சொல்றீங்க? சீ, ரொம்ப நடிக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். நீ அரியர் வச்சிருக்கிறதும் தெரியும். அத்த, சொல்லு சொல்லு. ஃபேக் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி அதை வச்சு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை ஏமாத்தி வேலை வாங்கியிருக்க. அவ்வளோ பெரிய ஆளா நீ? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்த. யாரோ வேணும்னே உங்களுக்கு தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. ஏய் நிறுத்து, போதும். இந்த நாடக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எல்லாம் உன் வீட்ல வச்சுக்கோ. நீ பக்கா ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப உன்னை என்ன பண்ணலாம் சொல்லு. அத்த, மன்னிச்சிருங்க அத்த, தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அத்த. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் வாழ்க்கைய பறிச்சிடாதீங்க அத்த. என்னால கார்த்திக் இல்லாம வாழ முடியாது. ஏய் நிறுத்து. உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டதே நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலைக்கு போறேன்னுதான். இப்ப அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அத்த, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேப்பத்த. அத்த, கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க அத்த. அது எப்படி போற இடத்துல எல்லாம் ஏமாத்திருக்க? என் பையனை மட்டும் உண்மையா லவ் பண்றேன்னு சொல்றது நான் எப்படி நம்புறது? அத்த, நான் கார்த்திக் விஷயத்துல நான் ஏதோ மறைச்சதில்ல அத்த. கார்த்திக் நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் அத்த. கார்த்திக் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அத்த. நான் செத்துருவேன் அத்த, நான் செத்துருவேன் அத்த. ஏய் போதும் போதும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல, இல்லவே இல்ல. அத்த, உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. என் பையனை ஏமாத்துறதுக்கு என்கிட்ட இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி வீட்டுக்குள்ள நுழைய பார்த்ததுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஈடு கட்டணும்னா நான் சொல்றத நீ செஞ்சாகணும்.